வெல்கம் டு பிரணீசுமி சேனல். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க புதினா செடி தாங்க பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அழகாக வந்துட்டு செழிச்சு இருக்கு பாருங்கள். இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தோன்னா 2 டைம்ஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றினா போதுங்க. நல்லா அழகாக வந்துட்டு செழிச்சு வருங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்ரி 20 days ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு தேவையான புதினா வந்துட்டு நமக்கு இந்த பேட்ச்சில் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு கிடச்சிருக்கு. நேற்று பேட்ச் தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வெசல் நிறையவே கிடச்சிருக்கு. வீட்டில் 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான துவையலுக்கான இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த பேட்ச்லேருந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே மறுபடியும் ரீகட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கத்திரிக்காய் செடிங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பூக்கள் எதுவும் பூக்காமல் காய் எதுவும் இல்லாமல் இருந்தது. காய்ச்சலும் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கத்திரிக்காய் வந்துட்டு காய்ச்சிருக்கு பாருங்கள். அந்த பூக்களுமே நல்லா அழகாக காய்ச்சிருக்கு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதால இலை எல்லாமே வந்துட்டு எல்லோயிஷாக இருக்குது. அது எல்லாமே ட்ரிம் பண்ணி விடணுங்க. மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு வயலட் கலரில் பூக்கள் நிறைய பூத்துருக்குன்ட்டு. பாருங்கள் நல்லா வயலட் கலரில் பூ இருக்குது பாருங்கள். காயுமே நல்லா இருக்குது. எந்த ஒரு பூச்சியுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ தான் காய்கள் வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு காய்கள் பறிக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கத்திரி செடியிலே நான் வந்துட்டு தூதுவளை செடியும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு எனக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மல்டிபிள் ஆகும்போது வேறு செடிலாம் மாற்றி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா தும்பப்பூ செடி ஸ்கின்னுக்காக வச்சுருக்கேன். இது மணத்தக்காளி செடி. என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பழம். ஸோ அதனால் வந்துட்டு காய் எதையுமே நான் பறிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த காய் வந்துட்டு வத்தல் போடுவாங்க, மணத்தக்காளி வத்தல். ஸோ அது வத்தல் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்குது. இதில் தக்காளியுமே வச்சுருக்கேங்க. தக்காளியுமே நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இன்னும் ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆகலை. ஹார்வெஸ்டிங் ரெடி ஆனதும் நம்ம அதை பறிச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற பிரண்டை செடியை வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள். இதை பாருங்கள் பிரண்டை செடி. இது வந்துட்டு மிளகாய் செடி. இது பேட்ச் நம்பர் 2 வச்சுருக்கேன். ஸோ பேட்ச் 1ல் ஒன்றும் ஹார்வெஸ்டிங் பண்ணலை. காய் எல்லாமே காய்ச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பழுக்கட்டும்ன்ட்டு நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். தும்பப்பூ செடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்துட்டு ஸ்கின் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பிரண்டை. பாருங்கள் நல்லா அழகாக வந்துட்டு கொடி நிறைய வந்துருந்தது. ஸோ அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரண்டை எதுக்காக மெயினாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னா ஜாயிண்ட் பெயின்காக தாங்க. ஸோ இது வந்துட்டு ஜாயிண்ட் பெயின், கை கால் மூட்டு வலி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. 10 days ஒன்ஸ் இது வந்து துவையல் மாதிரி அரைச்சி நம்ம சாதத்தில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ஸோ ஜாயிண்ட் பெயின்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும்.
நான் ஆல்ரெடி தக்காளி செடி காமிச்சிருந்தேன். ஸோ அது ஹார்வெஸ்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தக்காளிலாம் பழுத்திருக்கு ரெட்டிஷாக. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 பழம் பழுத்திருந்ததுங்க. ஆல்ரெடி 1 பழுத்து விழுந்துருச்சு. வீடியோக்காக வச்சுருந்தேன். ஜாடியில் போய் பார்த்தா அதுக்குள்ளே இருக்குங்க 3 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறி செடிகளை நம்ம மாடி தோட்டத்தில் நட்டு நம்ம பயன் அடைஞ்சிக்கலாங்க. ஹாப்பி கார்டனிங்.